ஹலோ ஹலோ, நான் தான் கண்டு பேசுகிறேன். சொல்லுங்க, எங்கே இருக்கீங்க? கோயிலில் தான் சொல்ல இருக்கேன். சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன். நீ ஈஸியாக கண்டுபிடிக்க சிவப்பு கலர் டிஷர்ட்டும் தலையில் ஆரஞ்சு கலர் கேப்பும் போட்டிருக்கேன். தெரியலனா பாரு. ஹலோ, சாரிங்க, உங்களை பார்க்கலாம் தான் கிளம்புனேன். ஆனால் அடிப்பட்ட காலம் ரொம்ப பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்ம வேணா இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே. உன்னை பார்க்கறதுக்காக ஆர்வமாக ஓடி வந்தேன். கடைசியில் இப்படி ஆகி போச்சு. சரி விடு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். காலை பத்திரமா பார்த்துக்கண்ணு. சரிங்க. ரொம்ப சாரிங்க, உங்களை ரொம்ப இழுத்தடிச்சிட்டேன். பரவாயில்ல கண்ணு, கால் சரியில்லாமல் போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி வச்சுட்டுமா? சரி. வரேன். இது பிடிங்க, வாங்கி வைங்க. பிடிங்க. நானே போட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. என்னங்க, நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். எதுக்கு ஃபோன் பண்றீங்க? நிவீன் கூப்பிட்டா நான் வந்திருக்க போறேன். இல்ல, போன்ல கூப்பிட்டா தான் நீ வருவேன்னு நினைச்சேன். நீங்க என்னை கூப்பிட்டு நான் நேர்ல வராம இருந்திருக்கேன். அப்புறம் ஏண்டி எந்த நேரம் பார்த்தாலும் அந்த போனை கையில் வச்சு சுத்திட்டு இருக்க? அப்படி என்னதான் இருக்கு இந்த போன்ல சொல்லு. அப்படி என்னதான் இருக்கு இந்த போன்ல? காலையில் என்னடானாக்கா நான் மறந்து மாற்றி எடுத்துட்டு போன ஃபோனை வாங்கியே திருவண்ண உங்க அம்மாவை ஆஃபீஸ் வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்க. ஏன் சாயங்காலம் வரைக்கும் ஃபோன் இல்லாமல் இருந்தா செத்தா போயிடுவேன். என்னடி நான் கேட்டே இருக்கேன்ல, பஸ் சொல்ல மாட்டேங்கிற? ஒருவேளை ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு தான் பஸ் சொல்லுவீங்களோ? அதுக்கு தான் இப்போ நான் உன்னை ஃபோனில் கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன எதுக்குடி உங்கள் அம்மா ஒரு சாதாரண ஃபோன் விஷயத்துக்காக என் ஆஃபீஸ் வரைக்கும் வரணுமா? அதுவும் ஒரு போலீஸ்காரியை கூப்பிட்டுக்கிட்டு. அசிங்கமாக போச்சு. என் கூட வேலை செய்கிற முரளி கேட்குறான், என்னடா உன் பொண்டாட்டி ஃபோனை மறந்து எடுத்து வந்துட்டே இல்லை திருட்டு வந்துட்டியான்ட்டு. உங்கள் மாமியார் போலீஸ்லாம் அழைச்சி ஆஃபீஸ் வரைக்கும் வராங்களேன்ட்டு. ஏங்க, அம்மா யாரோட இருக்காங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சாங்க, அதை நீங்க எடுத்து பேசிருக்கீங்க. லேண்ட்லைன்ல கூப்பிட சொன்னீங்க, நானும் லேண்ட்லைன்ல பேசினேன். உங்க ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னாங்க. சரி அப்படியே வரும்போது வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். அதைத்தான் நான் எதுக்குன்னு கேட்குறேன். அப்படி என்ன இந்த ஃபோன் உனக்கு முக்கியமாக போச்சு? உனக்கு ஃபோன் வேணும்னா நம்ம வீட்டில் ஃபோனா இல்லை,
லேண்ட்லைன் இருக்கு, எங்க அம்மாவோட ஃபோன் இருக்கு, அப்பாவோட ஃபோன் இருக்கு. ஏன் அவ்வளோ? ஏன் நான் வச்சுட்டு போன ஃபோன் இங்கே தான் இருந்துச்சு. இப்படி ஒன்றுக்கு 4 ஃபோனை வச்சுக்கிட்டு எதுக்குன்னு இந்த ஃபோன் அவசியமா தேடுற? அப்படி யாருக்கு நீ இந்த ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ண போற? இல்லைங்க, நான் பண்றதுக்காக இல்ல. எனக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா அதான் நான் கேட்குறேன். அவ்வளவு அவசரமா அவசியமா யார் உனக்கு ஃபோன் பண்ண போறா? இல்லைங்க, உங்க வேலை நேரத்துல என் கால்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும்ல. ஏண்டி இந்த ஃபோன் எனக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க தெரியாதா? அவ்வளோ அக்கறை இருக்க நீ என்ன பண்ணியிருக்கணும்? என் ஃபோனை கொண்டாந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே உன் ஃபோனை வாங்கியிருக்கணும். நீ அதை செய்யலையே. உன் ஃபோனை மட்டும் ஆள் விட்டு வாங்கிக்கிற. உங்கள் அம்மாவை இன்னைக்கு ஆஃபீஸில் வச்சு எகிரி இருப்பேன். வேலை செய்கிற இடத்துல அசிங்கம் வேணும்னு நான் தான் பொறுமையாக விட்டேன். சொல்லு, யாரோட ஃபோனுக்காக நீ இவ்வளோ அக்கறை தேடிட்டு இருக்க? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் குறிப்பா இல்ல, ஜென்ரலா தான். இல்லை நிவி, நீ எதோ மழுப்புற. இங்கே பார், நீ சொல்கிறதுல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நானும் 2-3 நாளாக பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ என்ன வேலை பார்த்தாலும் இந்த ஃபோனை கையில் தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. இப்போ டிஃபன் வைக்கும்போது என்ன பண்ண? தட்டை வாங்குன்ற, பாத்திரத்தை பொடின்ற, ஒத்த கையில எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இந்த கை என்ன உடஞ்சி தொட்டில கட்டி தொங்குது? ஏங்க, ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஏங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? இங்க பாரு, இது ஒண்ணுமில்லாத விஷயம்னு எனக்கு தோணல. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மட்டும் நினைக்காத. கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உன் ஃபோன் காலை நான் ட்ரேஸ் பண்ணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. நீ யாருக்கு ஃபோனில் கூப்பிட்ட, உனக்கு யார்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு, அதெல்லாம் இப்படிங்கிறதோ என்னால் லிஸ்ட் வாங்க முடியும். பார்த்து நடந்துக்கோ. என்னங்க டிஃபன்? நீயே கொட்டிக்கோ. அம்மா பவித்ரா, மாமனு கொஞ்சம் அசதியா இருக்கு, வெந்நி போடேன், குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கீசர்ல போட நேரம் ஆகும், டக்குன்னு அடுப்புல பத்த வை பார்ப்போம். அடுப்பு பத்த வைக்க கேஸ் இல்ல. ஏன்? தீந்து போச்சு. தீந்து போச்சுன்னா வாங்க வேண்டியதானே, வக்கனையா பேச தாய் மாமங்கிட்ட. அதுக்கு தான் இப்ப பிரச்சனையே. இப்பதான் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு ஓஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நீங்க போய் அந்த சண்டையை மறுபடியும் மூட்டி விட்டுறாதீங்க. அப்படி போடு சக்கை என்னானா? ஓ மச்சாவி, சாதாரண கேஸ் விஷயத்துக்கு என் கூட பிறந்தவா கிட்ட சண்டை போடுவேரு, இது நல்லாவா இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம குண்டக்க மடக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன், கடுப்படிச்சு போடுவேன். என்னாச்சு? நான் கொடுத்த காசை வாங்கி எங்கேயோ தொலைச்சு விட்டு அந்த காசை நான் தான் எடுத்தேன்னு உன் தங்கச்சி என்கிட்ட வம்புக்கு வந்துகிட்டு இருக்கா. அதை கேள்வி கேட்கறத விட்டுட்டு குதிக்கிறீங்க என்கிட்ட வந்து. பின்ன பார்ப்புட்ட பால இருந்த காசுக்கு கால் முளைச்சிருச்சா இல்ல பூத தூக்கிட்டு போயிருச்சா? அதை தாண்டி சொல்றேன், நீ தான் எடுத்திருக்கேன்னு. ஏமா தங்கச்சி, அப்படி என்ன காசு காண்டி இப்படி அடிச்சுக்கிட்டு? இல்லனே, கேஸ் வாங்குறதுக்காக பருப்பு டப்பாக்குள்ள காசு வச்சிருது, அது காணாம போயிடுச்சு. ஓ அதுவா? அதை நான் தான் எடுத்தேன். என்னடே நீங்களா காசு எடுத்தீங்க? ஏடே அந்த காசை எடுத்தீங்க? இப்ப பாருங்க, காசு இல்லாதனால கேஸ் வாங்க முடியாம போச்சு. ஒரு அவசர தேவைக்குன்னு எடுத்தம்மா. எடுத்ததான் எடுத்தியா, என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துருக்கலாம்லடே. இல்லம்மா, சொல்லணும் தான் நினைச்சேன். பவித்ரா சொன்னா நீ குளிக்க போயிருக்கிறதா. சரி கழுத தங்கச்சிட்ட பிறகு சொல்லிக்கலாம் நினைச்சேன், அப்படியே அயத்து போயிட்டேன் தான். ஏமாமா, அன்னைக்கு என்னமோ நான் உங்க டைரியை திருடிட்டேன்னு வானத்துக்கும் பூமிக்கும் தக தக தகன்னு குதிச்சிங்க. இப்ப நீங்க சொல்லாம கொள்ளாம பணத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க, இதுக்கு பேர் என்னவா? எப்பா மருமவனே, என் வீட்டுக்கு வரப்போற மருமங்கிற தைரியத்துல பேசுதியாக்கும். எப்பா உங்க ஆத்தா காசை காணும்னு உடனே அதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு டைரியை காணும்னு தலையா அடிச்சுட்டேனே. நீ என்ன செஞ்ச? கல்லூரி மங்க மாதிரிலப்பா நின்ன. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கடி மருமவனே. இது உரிமை, அது திருட்டு. என்ன ஒரு விளக்கம் மாப்பிள. நீங்க சொன்ன விளக்கத்தை கேட்டு என் உடம்பு அப்படியே புல்லடிச்சு போச்சு பாருங்க. என்ன எங்க அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குங்கறே? இப்ப எதுக்கு எங்க அண்ணனை பார்த்து பகைறீங்கங்கறே? டேய், இவ்வளவு நேரம் காசு காணோம்னா என்ன வருத்த எடுத்தல, இப்ப காசு எடுத்தது உங்க அண்ணன் தான் தெரிஞ்சு போச்சுல. அவரை வருத்த எடுக்கிறத விட்டுட்டு எங்க குதிக்கிறேன் என்கிட்ட. எங்க அண்ணன் தான் சொல்றாவளே, ஏதோ அவசர தேவைக்கு எடுத்தேன்னு. எங்க அண்ணன் 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா தருவாவ. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரு? உங்க அண்ணன் 10 ரூபாய்க்கு 20 ரூபா தருவாரு. முதல்ல இவ்வளவு நாள் இங்க வந்து உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்காரு, அதுக்கு காசை கொடுக்க சொல்லு. என்னடி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல உழைச்சி சாப்பிடுறவங்கள விட உட்கார்ந்து சாப்பிடுறவங்க தான் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்து பேசிக்கிறவரு தள்ளிய போச்சு. அண்ணனை பிடிச்சா தள்ளி வரடி வரடி வரடி. என்ன ஆத்தா, உன் வீட்டுக்காரர் இப்படி கோவிச்சிட்டு போறாரு? மாமா மச்சன சப்போர்ட் இருந்தா மலையேறி பழைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பா போமா? நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்க.
இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிட கூடாது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவரும் தத்துவோன்னு என் காதுல ஓதிக்கிட்டு தான் இருக்காரு. நான் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருவேன். நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. சரிண்ணே, நீங்க போய் ரெடி ஆகுங்க. நான் உங்களுக்கு வெளியே போட்டு எடுத்துட்டு வரேன். நீ ஏன் கண்ட களிசடட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்ன ஒருத்தன் அசைக்க முடியாதுதா. செல்வி, என்னங்கம்மா? இதென்ன இவ்ளோ? காய்கறி வாங்க மேடம். ஓ, ஹே குட் ஈவினிங். என்னம்மா மேல இருக்க போர் அடிக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஷென்பா ஆஃபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும். ஆர்த்தி பியூலா எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. நான் அங்க இருந்து அன்ஈஸியா இருக்குமேன்னு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். கரெக்ட் தான். ஆர்த்தி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பா. ஆனா பியூலா இருக்காளே பெரிய வாயாடி, டக்குன்னு பழகிடுவா. இருக்கிறவங்களையே நம்ம ஹாஸ்டல்ல ரொம்ப கம்மியா பவ்யமா பேசுறது நம்ம ஷென்பகா தான். அவளே பழகினதுக்கு அப்புறம் மத்தவங்க பழகிறதுக்கு என்னப்பா? பழகிறதுக்குனால இல்ல, நான் போலீஸ்காரிங்கிறதுனால என்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் பண்றாங்க போல இருக்கும். தோ லொடன் வாய் அடிக்கிற செல்வி அக்காவே என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நானோட பேசணும் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? நம்ம பழகினதே இல்லையே. ஷென்பா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. இந்த ஹாஸ்டலை பத்தி, இங்க தங்கி இருக்க பீப்புளை பத்தி, இங்க எத்தனை செடி இருக்குன்னு முதல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. இதுல செல்வி அக்கா தகர டப்பான்னு தெரியாதா? என்னது தகர டப்பாவா? ஆமா, பயங்கர சவுண்ட் கொடுக்குமே. அப்படியே சொல்லி வச்சிருக்க பப்ளி மாஸ். பப்ளி மாஸா? அந்த புர்லாப்ல செம்பா வச்ச பேர் தான் அது. புர்லாவா? அதான் அந்த அரை ட்ரவுசர். என்னது அரை ட்ரவுசர்? அதான் அந்த புர்லா. ஐயோ அக்கா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அந்த புர்லாவும் புரியல, அந்த அரை ட்ரவுசர் யாருன்னு தெரியல. வனதி, நீ 1 hour அவ சொல்றதை கேட்டாலும் உனக்கு புரியாது. அவ புர்லான்னு சொன்னது நம்ம பியூலாவை தான். ஓ மை காட். என்னங்கம்மா வாயில நுழையிற மாதிரி அந்த பேர் வச்சிருக்கு? ஏங்கா, உங்க வாயில நுழையணுங்கிறதுக்காக குப்பமா சுபமான பேர் வச்சுக்க முடியும்? கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு? நான் அப்படி சொல்லலையே. இப்போ உங்க பேரு அழகா வாயில நுழையிற மாதிரி வாந்தின்னு இல்லையா? என்னது வாந்தியா? அக்கா, நீங்க எப்பவுமே இப்படிதானா இல்ல அப்பப்ப இப்படி ஆயிடுவீங்களா? ஏன், நான் கரெக்டா தானே சொல்றேன். கிழிஞ்சது போங்க. ஏங்கா, மேடம் பேராவது சரியா சொல்வீங்களா? நான் எப்பயுமே அம்மாவை அம்மால தானே கூப்பிடுவேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அப்படியே தான் கூப்பிடணும். நான் மாட்டிக்க விரும்பலப்பா. என்னங்கம்மா நீங்க லந்து பண்ற மாதிரியே இருக்கு ரெண்டு பேரும். போங்க வாங்க. ஏய் செல்வி, இல்ல சும்மா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டல் ரொம்ப கலகலன்னு ஆயிடுச்சுமா. நீயும் ஷென்பகாவும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாந்தி. மேடம் நீங்களுமா? சாரி, அது என்னால மறக்கவே முடியல. தெரியும் எங்களுக்கும் தான் மேடம். இந்த ஹாஸ்டலுக்கு வந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் ஷென்பாக்கு தான். கரெக்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு நிவி. அம்மா, அவர் ஒரு மாதிரி பேசுறாருமா. யாரு? மாப்பிள்ளையா? ஆமாம்மா. என்னவா? உங்க அம்மாவை ஆபீஸ்க்கு அனுப்பி போனை வாங்கிட்டு வர சொல்ற அளவுக்கு போனுக்கு என்ன அவசியம்னு கேக்குறாருமா. நான் போன் அட்டென்ட் பண்ணும் போது பதட்டப்படுறேன்னா பாக்குறதுக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு கிச்சன்ல இருக்கிற எனக்கு போன் பண்றாருமா. நான் உனக்கு அதை தான் சொன்னேன், சந்தேகம் வரும், பிரச்சனை ஆயிடும்னு. நீ கேக்கல. உனக்கு என் மேல கோவம் வரும்போது உங்க அப்பா மாதிரி கத்த தான் தெரியுமே தவிர என்ன சந்தர்ப்பத்துல எப்படி நாம நடந்துக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலம்மா. இப்ப நான் என்னம்மா செய்யட்டும்? இப்ப என்ன செய்வேன்னு சொல்லு. இத பாரு, இனிமேலாவது உன் புருஷனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோ. ஆனா இன்னைக்கு பதட்டப்பட்ட மாதிரி நீ பதட்டப்பட்டேன்னா தெளிவா உன் புருஷனுக்கு சந்தேகம் வந்துடும். பார்த்து நடந்துக்கோ. சரிம்மா. சரி சரி. உன் புருஷன் மறுபடியும் கேட்டா பெருசா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தா. ஃபோன் வேற அந்த நேரத்துல உங்க கையில மாட்டிக்கிச்சா, அம்மா வேற அந்த பக்கம் வரதா சொன்னாங்களா, அதனாலதான் உங்ககிட்ட இருந்து போனை வாங்கிட்டு வாங்கன்னு அம்மா கிட்ட சொன்னதா நீ சொல்லிடு. சரிம்மா. ஆனா அந்த அரவிந்த் நைட் நேரத்துல ஃபோன் பண்ணி தொலைச்சிருவானோன்னு பயமா இருக்கேம்மா. பயப்படாதம்மா, அவன் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அப்படி பண்றவனா இருந்தா உன் வீட்டுக்காரர் அன்னைக்கு போன் எடுத்தப்போ அப்பவே பண்ணிருப்பான் இல்லையா?
அன்னைக்கு அவன் பண்ணலையே. அதனால அவனோட நோக்கம் உன்னை பயமுறுத்துறதான். அவன் என்னதான் பழி வாங்கணும்னு நினைப்பான், உன்னை இல்லம்மா. பாத்துக்கலாம் விடு. சரிம்மா, போனை வச்சிடவா? சரிம்மா, நாளைக்கு மாப்பிள்ளை ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னை பாக்குறேன். சரிம்மா, ஜாக்கிரதை. சந்திக்கப்பட்டது சரியா போச்சு. இந்த விஷயத்துல சூர்யாவோட இன்வால்வ்மெண்ட் முழுசா இருக்கு. என்னப்பா சொல்ற? அப்ப அந்த அனானமஸ் கால் பண்ணது எல்லாமே சூர்யா தானா? ஃபோன் கால்ஸ் பண்ணது சூர்யா இல்ல. ஆனா ஃபோன் கால்ஸ் பண்ணவனுக்கும் சூர்யாக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அவன் சூர்யாவோட தூண்டுதல்ல தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துல சூர்யாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்கல. நான் கோவில்ல இருந்தப்ப அவன் போன்ல கூப்பிட்டான். நான் குரலை மாத்தி உன்ன மாதிரியே பேசினேன். அவனுக்கு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. இந்த மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். அவன் சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். காலில் அடிபட்டிருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவனும் சரி ஓகே பரவாயில்ல இன்னும் நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லிட்டான். நான் போனை கட் பண்ணிட்டேன். ஆனா அவன் போகல. அவன் நேரா போய் ஒரு கார் டோரை திறந்தான். பார்த்தா அதுக்குள்ள சூர்யா இருக்கான். ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டே இருந்தானுங்க. ஆனா என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. என்னப்பா இது? நான் சூர்யாவை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? முன்னாடி இந்த மாதிரி பொறுக்கித்தனம் எல்லாம் பண்ணியிருக்கான். நான் என்னோட ஃப்ரெண்டோட விஷயத்துல கூட அவனை போலீஸ்ல எல்லாம் மாட்டி விட்டுருக்கேன். ஆனா நான் திருந்திட்டேன் அது இதுன்னு என்கிட்ட சொன்னப்போ அது எல்லாமே நம்புற மாதிரி இருந்துச்சுப்பா. கடைசியில அவன் மாறவே இல்லை போல இருக்கு. இப்ப என்ன ஆர்த்தி பண்றது? அவன் மேமோட பையன், அதனால மேம் கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சரி வா போலாம், இப்பவே சொல்லிடலாம்.